பாண்டியன் சொல்றாரு, அன்னைக்கு என்னமோ வாய் நிறைய வார்த்தைகளை இறைச்சிங்கல்ல, எல்லாம் திருப்பி அள்ள முடியுமா? சக்திவேல் சொல்றாரு, என்னையா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கோமதி சொல்றாங்க, அண்ணே நீ எல்லாம் வாயவே திறக்க கூடாதுன்னு, புருஷன் பேசுறத மாத்திரம் வாயை மூடிட்டு கேளுன்னு. பாண்டியன் சொல்றாரு, என் பிள்ளைங்களை ஒரு தப்பும் பண்ணாத நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்கேன்யா. இந்த பாண்டியனோட பிள்ளைங்க எனக்கு பெருமைதாயா சேர்த்து கொடுப்பாங்க, தலை குனிய வைக்க மாட்டாங்க. முத்துவேலு கேட்டும் கேட்காத மாதிரி நின்னுகிட்டே இருக்காரு. பாண்டியன் சொல்றாரு, இந்த பாண்டியன் வளர்ப்பு என்னைக்கும் சோட போகாதையா. சும்மா சொன்னீங்களேயா அன்னைக்கு என் மகன் தான் அந்த பிள்ளைய கடத்தினான்னு. மகன் கடத்தலையா, எவனோ கடத்தி வச்சிருந்தான். அந்த பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காயா. தெரியுமாயா உங்களுக்கு? போலீஸ் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்கயா என் மகனை. அப்ப கூட என் மகன் அந்த பிள்ளைய காப்பாத்திட்டேன்னு தான் சொன்னான். இப்படிப்பட்ட தங்கமையா என் மகன் கதிரு. கடைசியில போலீஸ் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கலையா. கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வந்தது சரவணனும் செந்திலும் தாயா. ராத்திரி ஃபுல்லா கண்முழிச்சு அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கயா. ஓ, இப்ப சொல்றேன் பெருமையா, இந்த பாண்டியன் பெத்த பிள்ளைங்க எல்லாமே தங்க கட்டிகையா. ஆஜி சொல்றாங்க, என்ன சித்தப்பா, கதிரு என்னையும் கடத்தி கொண்டுட்டு போனான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னீங்களாமே, தான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, தலைமொழிகிட்டீங்களே சித்தப்பா. அப்புறம் என்ன உங்களுக்கு சித்தப்பா, என்ன அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப நடிச்சிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? கதிரை பத்தி அவ்வளவு தப்பா பேசியிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு பொண்ணை கடத்தினவன்னு. இங்க வளர்த்து வச்சிருக்கீங்களே குமாரவேலு, அவன் தான் பொண்ணையெல்லாம் கடத்துறவன். இந்த தங்கச்சி என்னையவே அவன் கடத்தினவன். இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கதிரை பத்தி எல்லாம் பேசலாமா சித்தப்பா? செய்யாத தப்புக்கு சித்தப்பா உங்களை கூப்பிடாமலே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாக்கு மூலம்லாம் கொடுத்தீங்களே. உங்க பையன் செஞ்ச தப்புக்கு நானும் மீனாக்காவும் வாக்கு மூலம் கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா சித்தப்பா? முத்துவேலு சொல்றாரு, சக்தி உள்ள போ, பேச்ச வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. கதிருக்கு மயிலு ஆழத்தி எடுக்கிறாங்க. கதிரை உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அப்ப பழனிவேல் சொல்றாரு, அக்கா இப்படி யோசிச்சு பாரு, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அரசிக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்க. கோமதி சொல்றாங்க, டேய் வாய கழுவுடா, எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாதாடா பழனி. கோமதி பூசணிக்காய வச்சு கதிருக்கு திருஷ்டி கழிக்கிறாங்க. சக்திவேலு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாரு, என்ன கதிரை பூமாரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க, நல்லா தட்டி அனுப்ப வேண்டியதானே சார். போலீஸ் சொல்றாங்க, காணாம போன பொண்ணு கிடைச்சிருச்சு, வேற என்ன சார் பண்ண முடியும் அவனை வச்சு. என்ன சார் உங்களுக்கு தெரியாதா, வேற ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே கதிரை. அப்படிலாம் போட முடியாது சார். சரி சார், உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சக்திவேல் போனை வச்சிடுறாரு. கோமதி பூசணிக்காய உடைக்க வர்றாங்க. அப்ப சக்திவேல் சொல்றாரு, ரோட்லயா பூசணிக்காய கொண்டு வந்து உடைப்பீங்க? அதுக்கு கோமதி சொல்றாங்க, உன் நடுமண்டையிலையா உடைக்கணும். கோமதி கொஞ்சம் வாய அடக்கு, திமிரு கூடி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். கோமதி சொல்றாங்க, வயசாக வயசாக சில ஆளுகளுக்கெல்லாம் பக்குவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா கோவம் கூடிக்கிட்டே இருக்கு. சண்டை கோமதிக்கும் சக்திவேலுக்கும் கூடிக்கிட்டே இருக்கு. கோமதி சொல்றாங்க செந்தில் கிட்ட, இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பிரயோஜனப்படாதுன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. பாண்டியன் சொல்றாரு, செந்திலு கிளம்பு. அப்பா, என்னடா செந்திலு உடம்பு சரியில்லையா என்ன? அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் கதிர் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆம்பா. செந்திலு, இலை கதிரு பிறந்ததுல இருந்து அவன் கூட தாண்டா இருக்க, என்ன இன்னைக்கு மாத்திரம் ஸ்பெஷலா கதிர் கூட இருக்கணும்னு உனக்கு தோணுது? சரவணன் சொல்றாரு, அப்பா தம்பி கொஞ்சம் மூட வீட்டுல இருக்கான், நாங்க தம்பி கூட இருந்தா சரியாயிருவான், அதான்ப்பா சொன்னோம். அப்பனா நீயும் வேலைக்கு போலன்னு சொல்ல வர, அதானே சரவணா? மீனா சொல்றாங்க, மாமா எல்லாருமே கதிர் கூட இருக்கலாமே இன்னைக்கு ஒரு நாள், கடைக்கும் லீவ் விட்டுருவோமே மாமா, சந்திப்போம்.